மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஆன்மீக விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கோயில் ஆகட்டும், ஒரு மெடிடேஷன் சென்டர் ஆகட்டும், ஒரு தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எதுக்காக அப்படின்னா, கோயில் எப்படி இருக்கும், எப்படி ஆரம்பிப்பாங்க கோயில் ஆரம்பிக்கும் போது அந்த திருப்பு விழா என்பது இருக்குமே, அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த விக்கிரகம், அந்த கடவுளுடைய விக்கிரகம் இருக்கும் இல்லையா, அந்த விக்கிரகத்துக்கு முதலாவது பூஜை பண்றதுக்கு முன்னாடி பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி இருக்கு. என்ன பிராண பிரதிஷ்டை அப்படின்னா, அந்த கோயிலுக்கு ஒரு சென்டர் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இத பேர் மூல சக்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. த கோர் எனர்ஜி ஆஃப் த டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எனர்ஜியை மேலே உள்ள உலகத்திலிருந்து கீழே கொண்டு வந்து அதை அங்க வைப்பாங்க. அப்பதான் அந்த விக்கிரகத்துக்காகட்டும், அந்த கோயிலுக்காகட்டும், அந்த சக்தி என்பது அங்கிருந்து அந்த கோயில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாமே செய்வதற்கான ஒரு சக்தி என்பது அங்கிருந்து ஆரம்பமாகும், அணிலிருந்து. சோ அதே போல் நம் தியான மையம் ஆரம்பிக்கும் போது திருப்பு விழால முதலாவது மெடிடேஷன் நாம பண்றோம் பாருங்க, அந்த நேரத்துல அந்த மூல சக்தி என்பது, அந்த கோர் எனர்ஜி அங்கே இறங்கும். அந்த கோர் எனர்ஜி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமோ அவ்வளோ செக்யூரிட்டி என்பது அந்த இடத்துக்கு கொடுக்கப்படும். அந்த இடம் என்பது வெறும் சென்டர் மட்டுமே கிடையாது. பக்கத்துல இருக்கும் ஒரு 10 மீட்டர் ஆகட்டும், 20 மீட்டர் ஆகட்டும், 100 மீட்டர் ஆகட்டும், அந்த ஏரியா ஆகட்டும், இல்ல அந்த ஊர் ஆகட்டும், அந்த நாடாகட்டும், அந்த அளவுக்கு தட் கேன் ஆப்பரேட், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மூல சக்தி என்பது எப்படி இறங்க முடியும், எப்படி இறக்கணும், யாரால முடியும்? அதுக்கு சில விதிகள் இருக்கும் இல்லையா? சும்மா யாரோ ஒருத்தர் இங்கே வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா வராது. அதுக்கு அப்படின்னு சொல்லி சில விதிகள் இருக்கு. என்ன அந்த விதிகள் அப்படின்னா, யார் ஆரம்பிக்கிறாரோ அந்த மையம் உள்ள யாரெல்லாம் தியானம் செய்கிறார்களோ அவங்க எல்லாமே மிக்க தூய்மையாக இருக்கணும். எனக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இருக்கக்கூடாது. உலக நன்மைக்காக இந்த மையம் என்பது ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற ஒரே ஒரு மிக்க உயர்ந்த தூய்மையான சங்கல்பம் யாருக்கு இருக்குமோ அங்கே அந்த மூல சக்தி, த பேஸ் ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன் எனர்ஜி என்பது அங்கே இறங்கும் மாஸ்டர்ஸ். அதன் மூலம் அந்த ஊர் எல்லாமே எனர்ஜைஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு மையம், அதாவது தியான மையம் நாம வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செங்கல்பட்டுல ஸ்டார்ட் பண்ண போறோம். தியான செங்கல்பட்டு என்ற ஒரே ஒரு நோக்கத்துடன் அந்த மையம் என்பது ஆரம்பிக்க போறோம் மாஸ்டர்ஸ். அதுக்காக எல்லோரும் அங்கே தியானம் செய்யணும். தியானம் செய்தால் அந்த ஃபவுண்டேஷன் எனர்ஜி என்பது இருக்கும் இல்லையா, அந்த மூல சக்தி என்பது இருக்கும் இல்லையா, அதனுடைய எனர்ஜியோட பெனிஃபிட் என்பது நமக்கு கிடைக்கும். இப்ப கோயிலுக்குள்ள போய் வந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு தியான மையத்துக்கூட போய் வந்தோம்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? நமக்கு ஒரு அமைதியான ஒரு நிலைமை என்பது மனதில் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? எதுவுமே செய்யலையே, சும்மா அப்படி போய் வந்துட்டோம் அப்படின்னா வருதா? வராது. நமக்கு முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? கோயிலுக்கு போய் அங்க என்னென்ன பண்றீங்களோ அது எல்லாமே பண்ணிட்டு கடைசியாக சில நேரம் அங்கே உட்கார்ந்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிட் ஃபார் த சேக் ஆஃப் சிட்டிங். உட்காரணும் அப்படின்னு சொல்லி உட்காருங்க. உட்கார்ந்து என்ன பண்றீங்க? மேக் யுவர் மைண்ட் ஜீரோ. எண்ணங்களற்ற நிலைக்கு சில நேரம் போங்க, அங்கே உட்காருங்கள் அப்படின்னும் போது அங்கே தியானம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ நீங்க அங்கே அந்த இடத்துல தியானம் என்பது செய்கிறீர்களோ ஆட்டோமேட்டிக்கா அந்த எனர்ஜி என்பது நீங்க வாங்குறீங்க. அந்த எனர்ஜியின் மூலம் உங்களுக்கு மனதில் அமைதி என்பது, உடல் ஆரோக்கியம் மற்றும் ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எதுக்காக இந்த மூல சக்தி தேவையா நமக்கு அப்படின்னா, மேலே எத்தனையோ எனர்ஜிஸ் எல்லாமே இருக்கு. அந்த எனர்ஜிஸ் எல்லாமே கீழே இறங்கணும் அப்படின்னா எப்படி இறங்கணும்? இப்ப நமக்கு டிஷ் டிவி இருக்கு, அந்த மேல அந்த டிஷ் இல்லாம நமக்கு சிக்னல் கேப்சர் ஆகுமா? கீழே செட்டப் பாக்ஸ் இருக்கு, அதுக்கு கரண்ட், பவர், இன்டர்நெட் எல்லாமே இருக்கு.
டிவி இருக்கு, பெரிய 45 டிவி இருக்கு, ஹெச்டி டிவி. ஆனா மேல ஆண்டனா இல்ல அப்படின்னா அது எப்படி வருது? சிக்னல் வராது இல்லையா? அதே மாதிரி மேல உலகங்களிலிருந்து ஒரு கம்யூனிகேஷன் நல்லபடியா வந்து அங்க யாரெல்லாம் தியானம் செய்கிறார்களோ அந்த ஊருக்காகட்டும், அந்த ஏரியாக்காகட்டும், அங்கு தேவையான ஆபரேஷன்ஸ் ஆகட்டும், அந்த மூல சக்தி இருந்தா மட்டுமே மேல உள்ள அந்த மாஸ்டர்ஸோடைய கம்யூனிகேஷன், அவருடைய செயல்கள் எல்லாமே நடக்கும் மாஸ்டர்ஸ். அதுவே ஒரு பிரமிட் என்பது அது கூட இருக்கு. ஆனா பிரமிட் இஸ் ஏ யூனிவர்சல் ஆப்ஜெக்ட், 100% பயோஜாமெட்ரிக்கலி கன்ஸ்ட்ரக்டட் ஸ்பிரிச்சுவல் ஆப்ஜெக்ட் தான் பிரமிட். அந்த பிரமிட் என்பது ஒன்று இருக்கு, அங்கேயே மூலசக்தி என்பது இருக்கு அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு யூனிவர்சல் கனெக்ஷன் என்பது அந்த இடத்துக்கு கிடைக்கும். அந்த யூனிவர்சல் கனெக்ஷன் மூலமா அங்க இருக்கும் அனைத்து இடங்கள்லயும் நிறைய மாற்றங்கள் என்பது வருது. அந்த மாற்றங்கள் என்பது எந்த விதமான மாற்றங்கள்? அந்த ஊரே ஒரு சக்தி வாய்ந்ததாக ஆகும். அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல அமைதி, ஆரோக்கியம் எல்லாமே கொடுக்கப்படும். யாரெல்லாம் தியானம் செய்கிறார்களோ அவருக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் என்பது அந்த ஊருக்கு கிடைக்கும். இதுதான் மாஸ்டர்ஸ். ஒரு ஃபவுண்டேஷன் எனர்ஜி என்பது இருந்தால் ஒரு ஊர்ல, ஒரு பிரமிட் மெடிடேஷன் சென்டர் என்பது ஒரு ஊர்ல இருக்கு அப்படின்னா that will become the center of the city. காஸ்மிக் சிட்டியில, அதாவது மொத்தமா காஸ்மிக் டெர்மினாலஜியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிட்டிக்கு ஒரு பிரமிட் மெடிடேஷன் சென்டர் ஆகட்டும், ஒரு பிரமிட் இருந்தால் அங்கே that will become the center of the city. So that will take care of everything. இது எனக்கு வந்த இனியோட எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டர். மெடிடேஷன்ல உட்கார்ந்த போது மாஸ்டர்ஸ் has given me this message. இதுதான் நடக்க போகுது. அன்னைக்கு 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 2024 அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு நாம பிரமிட் மெடிடேஷன் சென்டர் என்பது செங்கல்பட்டுல திறக்க போறோம், ஆரம்பிக்க போறோம். அன்னைக்கு this is going to happen. We are gifting the pyramid meditation center to the people of செங்கல்பட்டு. ஒரு பரிசாக இந்த செங்கல்பட்டு பொதுமக்களுக்கு நாம கொடுக்க போறோம் மாஸ்டர்ஸ். This is the greatest gift one can give to the society. This is my experience மாஸ்டர். இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சென்டருடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். பட் ஒரு புது டைமென்ஷன்ல ஐ எம் ஏபிள் டு சி ஒரு சென்டர் இவ்வளோ மகத்துவமானது அப்படின்னு சொல்லி நான் பார்த்திருக்கேன். ஸோ எவ்ரி ஒன் ஜாயின் த இனாகிரேஷன். அங்கே எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லாருக்குமே நன்றி, வணக்கம்.